ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா விக்ரம், பிரவீன்ராஜ், அரோரா 3 பேரும் பேசக்கூடிய விஷயங்கள் வருது. அதில் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 9 டைட்டில் வினரா இப்போ நம்ம எல்லாருக்குமே செம்ம ஷாக்கிங்கெல்லாம் யார் வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கோம். அந்த விஷயத்துக்கு இங்கே அரோரா ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. விக்ரம் வந்து இந்த வாரம் யார் எவிக்ட் ஆவாங்கன்ற விஷயத்த சொல்கிறாங்க. அதுக்கு பிரவீன் ஒரு விஷயத்த சொல்லும்போது நம்மளுக்கு இணையா நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பணப்பெட்டி ஒரு பயங்கரமான ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தி அதை வந்துட்டு கானாவினத்தை எடுத்துகிட்டு போனார். கிட்டத்தட்ட 18 லட்சம். உண்மையிலே பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் இருந்த அமௌண்ட் எல்லாத்தையும் சேர்த்தா கிட்டத்தட்ட வந்து வின்னிங் கேஷ் ப்ரைஸ் வந்துடும் சொல்லிட்டு அவரே வந்து அதை வந்து சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் போன விஷயங்கள் மக்கள் ரசிகர்களுக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்திச்சு. பிக் பாஸுமே அதை வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணார். போய் தான் ஆகணுமான்ற அளவுக்கு வந்து கேட்ட விஷயங்கள்லாம் செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. இப்போது அந்த பணப்பெட்டி நம்ம எடுத்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டப்பில் விக்ரமும் அதுக்கப்புறமா நம்ம அரோராவும் இருந்திருப்பாங்கன்னு தோணுது. ஒரு இடத்துல அந்த மாதிரி சான்ஸே இல்லைன்றாங்க. ஒரு இடத்துல அந்த பணப்பெட்டி எடுக்கிறதுக்கு போனாங்க. இன்னொரு இடத்துல இப்போ ஃபீல் பண்ணாங்க, எனக்கு என்ன தெரியும் அந்த ஆள் எடுப்பாருன்னு சொல்லிட்டு காண்டாகிறாங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க மைண்டில் இருந்திருக்கு. ஏன்னா அரோரா முதல்ல சொல்லிட்டாங்க, எப்படி என்ன மக்கள் வந்துட்டு கண்டிப்பாக அந்த வின்னிங் ப்ரைஸை அடிக்க விட மாட்டாங்க அப்படின்னு எனக்கு தெரியும் முதல்ல சொல்லிட்டாங்க. விக்ரம் இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கண்டிப்பாக எனக்கு தெரியும் இந்த வாரம் நான் எவிட் ஆகிடுவேன் அப்படின்னு. ஸோ எவிட் ஆகிடும் தெரிஞ்சு தான் பிக் பாஸ்கிட்டே வந்து நான் அந்த பணப்பெட்டி எடுக்க போகிறேன், கிவ் அப் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் வந்து என்ன நினச்சிருக்காருன்னா, 18லேருந்து இன்னும் 2 லட்சம் ஆட் ஆயிடுச்சுன்னா 20 லட்சமாக எடுத்துகிட்டு போயிடலாம்னு நினச்சிருக்காரு. அந்த நினப்பில் தான் வந்துட்டு நம்ம கானாவினத்து செம்மையான ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கான்றது நல்லாவே தெரியுது. சரிங்களா? இப்போது இவங்க அரோரா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு என்ன தெரியுதுன்னா அவங்க வந்துட்டு எவிட் ஆவாங்கன்றது தெரியல. ஏன்னா டிக்கெட் ஃபினால வாங்கிட்டு அவங்க போயிட்டாங்க வச்சுக்கங்களேன். அவங்களுக்கு என்ன தோணுதான், இந்த சீசன் 9 டைட்டில் வேணுன்னா திவ்யா தான் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு அவங்க ஒரு கருத்தை வைக்கிறாங்க. இதுக்கு பிரவீன் வந்துட்டு விடு, ஏன் சப்போஸ் இந்த டைட்டில் தூக்கி சாண்ட்ராக்களை கொடுத்தா என்ன பண்ண முடியும் உங்களால், விடு அப்படின்றாங்க. விடையா நடக்குது. சாண்ட்ரா டைட்டில் வின்னர் இல்லைனா திவ்யா தான் டைட்டில் வின்னர்ன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஒரு குரூப் வந்துட்டு சபரி தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அந்த டாப் 3 கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வெளியே போயிட்டாங்க. விஜய், பார்வதி, கமருதீன், நம்ம வினோத் 3 பேருமே டாப் 3ல் வர வேண்டிய ஆட்கள் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்காங்க. இதில் எவிக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த வாரம் இருக்குமான்றது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஏன்னா மொத்தமே 5 பேர் தான் இருக்காங்க. ஸோ அடுத்த வாரம் அந்த ஃபினாலேக்கு வந்து 5 பேர் இருக்கணும். ஒருவேளை வந்துட்டு ஒருத்தரை எவிக்ட் பண்ணிட்டு 4 பேராக கூட போகிறது வாய்ப்புகள் இருக்குது. ஒரு வாட்டி வந்துட்டு நிருப்பவர்கள் இருந்த டைம் தான் நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஸோ 4 பேரை வச்சு ஃபினாலே மூவ் பண்ணியிருக்காங்க. இப்போது அந்த மாதிரி பண்ண போகிறாங்களா, இல்லை எவிக்ஷனே இல்லை அவ்வளோதான், இதுக்கு மேலே எவிக்ஷன் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஃபைனல் வரோம் அப்படின்னு நினைக்க போகிறாங்கன்னு தெரியும். ஆனால் விக்ரமுக்கு என்ன தோணுதுன்னா, அவர் தான் இந்த வாரம் எவிக்ட் ஆக போகிறான்னு சொல்லிட்டு அடித்து சொல்கிறாப்புல. அரோராவும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஆனால் அரோரா சொல்கிறத நம்ம நம்ப முடியாது, விக்ரம் சொல்கிறது நம்ப முடியாது. இந்த மாதிரி தான் பேசி பேசி மனிப்புலேட் பண்ண வர ஒரு 2 பேருமே மனிப்புலேட் பண்ணுற ஆளுங்க. பேசி பேசி வந்து அந்த பணப்பெட்டி எடுக்கும்போதே வந்து ஒரு வேலையை பண்ணாங்க. அது நம்ம எல்லாருமே நோட் பண்ணியிருப்பீங்க. இதுலேயும் குறிப்பாக ஒரு சிஸ்டர் சூப்பராக அழகாக சொல்லியிருந்தாங்க. என்னென்னா அரோரா வந்து அந்த பணப்பெட்டி கை வைக்கும்போது சபரி வந்துட்டு அப்படி கை வச்சு நானும் பார்த்தேன், அதை நான் பெருசாக நோட் பண்ணல. அப்படியே இப்படி பண்ணுவார், அப்படியே உடனே வந்துட்டு அப்படியே டான்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு மூவ்மெண்ட் பண்ணுவார். நீங்கள் அதை நோட் பண்ணிங்களா அப்படின்னு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுது, இந்த சீசன் என்னோட டைட்டில் வின்னரா இந்த 5 பேரில் யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த வாரம் எவிக்ஷன் இருந்துச்சுன்னா யார் வெளியே போவாங்கன்னு நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.